Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 11th தமிழ் குவார்டர்லி எக்ஸாம் உடைய சென்டமா கொஸ்டின் பேங்க் உடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து 2 கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து இயல் வாரியான சிறுவினாக்கள், குறுவினாக்கள், நெடுவினாக்களுடைய இந்த 5 இயல்களுக்கும் மிக மிக முக்கியமான பொதுத் தேர்வுக்கு வரக்கூடிய வகையில் தான் வினாக்கள் வந்து இருக்குது. அதெல்லாமல் 2023 ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருடைய லிங்க்கும் கொடுத்துருக்கோம். நீங்கள் இயல் வாரியாக முக்கியமான கொஸ்டினை படிங்க. ஸோ நீங்கள் படித்த கொஸ்டின்லாம் லாஸ்ட் இயர் வந்திருக்காண்டு அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை செக் அவுட் பண்ணும்போது தெரியும். ஸோ தமிழில் நம்ம முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா நம்முடைய ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக எந்த விதமான பிழையும் இல்லாமல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து தமிழில் வந்து முழுமையான மதிப்பெண் வந்து போடுவாங்க. ஸோ மொத்தம் 5 இயல் தான். இதில் வந்து பார்ட் 1ல் ஒரு 14 1 மார்க்ஸ் இருக்குது. உரைநடை, செய்யுள், இலக்கணம், மொழித்திறனை சோதிக்கக்கூடிய 1 மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணிவிட்டு உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் மட்டும் படிச்சிங்கனாவே ஒரு 14 1 மார்க்ஸ் வந்து ஈஸியாக கெயின் பண்ணலாம். அடுத்து 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் மற்றும் மொழித்திறனை சோதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த 10 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே ஈஸியாக வந்து எடுத்துடலாம். அடுத்து 6 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் ஒரு கேள்வி, செய்யுள் ஒரு கேள்வி, துணைப்பாடத்தில் ஒரு கேள்வி. துணைப்பாடத்தை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யானை டாக்டர் கேள்வி, அந்த கதை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவது என்ன, வாடிவாசல். இந்த 3 கொஸ்டினை படிக்கும்போது ஒரு கேள்வி அட்டன் பண்ணிடலாம். அது அடுத்து செய்யுளில் வந்து பார்த்திங்கன்னா மதினா நகரம் கொஸ்டின் கேட்குறாங்க, திருமலை முருகன் பல்லு கேட்குறாங்க, சமணக்கல்வி, பௌத்த கல்வி. இந்த மாதிரி வினாக்களை நீங்கள் தயார் செய்யும்போது கண்டிப்பாக 6 மார்க்ஸ் வந்து 3 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் 4 மார்க்ஸும் திணை கேட்குறாங்க, அணி கேட்குறாங்க, துறை கேட்குறாங்க, இலக்கிய நயம் பாராட்டல். ஸோ இந்த மாதிரி வினாக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மொழித்திறனை சோதிக்கக்கூடிய ஒரு பொதுவான வினாக்கள் தான். ஸோ இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th 11th 12th 3 வகுப்புகளுக்குமே நீங்கள் ஒரே மாதிரி நீங்கள் நல்லாவே ரெஃபர் பண்ணாவே இந்த 3 கிளாஸ்லேயுமே வந்து இதே கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாக்கள் நல்லா படிங்க, அழகாக எழுதுங்க. 11th தமிழ் குவார்டர்லி எக்ஸாமில் வந்து நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். இந்த 10 செட் ஆஃப் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் லிங்க்கையும் நான் பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். உங்களுக்கு 5 இயல்லையுமே சிறுவினாக்கள், குறுவினாக்கள், நெடுவினாக்கள் முக்கியமான கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கோம். அதை லிங்க்கையும் கொடுத்து டெவலப் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த குவார்டர்லி எக்ஸாமை சூப்பராக எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.